அன்புடையீர், நமது ஊரிலும் பொது பணி சிறக்க புண்ணியமிக்க புனித காரியங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கிய வள்ளல் தன்மை கொண்ட மக்கள் நிறையவே இருக்கிறார்கள். இந்த காணொலியில் அதை கொஞ்சம் கேளுங்கள். நமது ஊரிலே நமக்கு அறிவிற்கு வெளிச்சமான அனுபவங்கள் நிறையவே உண்டு. ஊராட்சி அரசியலிலே முழு நேரமும் மூழ்கியிருந்த வேளையில் ஆன்மீக பணியில் பல பேரோடு கலந்து பயணிக்கின்ற வாய்ப்பு கிடைக்க பெற்றது. நமது மக்களின் உயர்ந்த உள்ளம் பல லட்சங்களிலே இருந்து பல ஆயிரங்கள் வரையிலும் தூசி என்று எண்ணி தூக்கி கொடுக்கின்ற பெரும் வள்ளல் நெஞ்சங்களை தரிசிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்க பெற்றது. பொறியாளர்களுடைய துணையோடு தரமான கருங்கற்களால் 1000 ஆண்டு காலத்திற்கும் அழியாத கோயிலாக அருள்மிகு பொன்மாரியம்மனுக்கு புதிய ஆலயம் அமைப்பது 3 கோடி ரூபாய் மதிப்பீடு என முடிவு செய்த பொழுது ஊரே மலைத்து நின்றது. கிண்டலும் கேலியும் சரமாரியாக அள்ளி வீசியோருண்டு. ஊராட்சியின் கள்ள நிதியையும் மதுபான கடையின் பாவ பணத்தையும் வைத்து கோயிலை கட்டுகிறார்கள். அம்மனின் புனிதத்தை அளிக்கின்ற செயல் என்று அச்சடித்த நோட்டீஸ்கள் பிரசுரங்கள் பல்லாயிரங்களை வெளியிட்டு மக்களுக்கு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். எவ்வளவு பெரிய கேவலத்திற்கு முனைந்தார்கள் பாருங்கள். கட்டற்று வானிலை தவழ்கின்ற காற்றினை கைது செய்தார் உண்டோ? மொட்டென்று வந்து வெண்மலராக முல்லையை மூடி வைத்து வாசனை தடுத்தவர்தான் இந்த மண்ணில் உண்டோ? ஆதிக்க வெறியர்களுடைய சாகச வார்த்தைகளை நம்பி ஏமாறுகிற மக்கள் சின்னியபாளையத்தில் இருக்கவே முடியாதல்லவா? இது நடக்காது, முடியாது, சாத்தியமில்லை, யாருமே நிதி வழங்காதீர்கள் என்று தெருவுக்கு தெருவு பிரச்சாரம் பெறு. மக்களின் பணத்தை வீணடித்து பாதியிலே விட்டு ஓடிவிடுவார்கள் என்றும் எச்சரிக்கை மணியை ஓங்கி ஒலித்தார்கள். இந்த 30 மாத காலத்தில் 30 முறை போலீசார் விசாரணை, வட்டாட்சியர்கள் கோட்டாட்சியர்கள் குறுக்கீடுகள், எதிர்ப்புகள் அனைத்தும் அம்மனினுடைய ஆலயம் அமைக்கின்ற அந்த திருப்பணியின் புனித பொருள் காகித சருகளாக காற்றோடு கரைந்து போயிற்று. அருள்மிகு பொன்மாரியம்மன் அறக்கட்டளை சார்பாக 3 கோடி மதிப்பீட்டில் புதிய ஆலயம் அமைத்திட அன்பளிப்புகளை வரவேற்று அறிவிப்புகளை வெளியிட்ட உடனேயே இறைவனின் கருவறை கட்டுமான செலவுகளை இதோ நான் ஏற்கிறேன் என்று ஒருவர் முன்வந்தார். பொன்மாரியம்மன் ஆலயத்தின் 3 அடுக்கு கோபுர செலவுகள் அத்தனையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று இன்னொருவர் வந்து சொன்னார். கருவறையின் முன்மண்டப செலவுகள் தானே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களே என்று மற்ற 3வது ஒருவர் வந்தார். ஆலய திருப்பணியில் மகாமண்டபம், இறைவனை துதிக்க வருவோருக்கு இடையூறுகள் ஏதுமின்றி அம்மன் காட்சி தர வேண்டும் அல்லவா? அமைதி சூழ்நிலையில் ஆண்டவனின் அருள் பெற்று வளமான வாழ்க்கை அமைய பெறுகின்ற வசதிமிக்க தியான மண்டபமாக அமைக்கின்ற பணிகளுக்கு இதோ எங்கள் பங்கு என்று பல பேர் வாரி வழங்கினார்கள். இறைவனின் இல்ல கதவுகள் பல லட்சங்கள் பெருமை என்றாலும் ஆட்சிபுதூர் ஆன்மீக சிந்தனையாளர்கள் வழிகாட்டுதலில் முழு செலவையும் தாங்களே ஏற்போம் என்று ஊரே ஒருங்கிணைந்து உறுதி கூறினார்கள். ஆலயத்தினுடைய தென்மேற்கு எல்லையில் அமையப்பெறுகின்ற கமல திருப்பாதங்களோடு காட்சியளிக்கும் மூல கணபதி கோயில், வெண்கொற்ற குடையின் கீழ் அமர்ந்து அருள்பாலிக்கும் விநாயக பெருமானுடைய அமைப்புக்கான செலவுகள் அனைத்தையும் ஆர்ஜிபுதூரிலே ஒரு ஆன்மீக பேர் ஆர்வலர் ஒரு சகோதரர் ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நீல திருமேனியாய் நின்று எங்கும் மனிதகுலம் காக்கின்ற அம்மன் சிலைக்கு அணிய தேவையான தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் அனைத்தையும் எங்கள் பொறுப்பு என்று ஒரு குடும்பத்து 3 சகோதரர்கள் உறுதியளித்துள்ளார்கள். வறுமை இருளை அகற்றி செல்வ இன்பம் அளித்து எங்கும் ஒளி தருகின்ற மங்கள ஜோதி பொன்மாரி அம்மனுக்கு புதிய ஆலயத்தினுடைய திருப்பணி துவங்கிய நாளிலிருந்து அதிசயமும் ஆச்சரியமும் நிறைந்த நிகழ்வுகள் ஏராளமாகவே நடந்தது. செம்பொன் மணியாரத்தோடு செல்வம் பலவாரி வழங்கியவர்கள், அவர்கள் மத்தியிலே உதிரம் தேய உழைத்து வியர்வை துளிகளை காசாக்கி வழங்கியோர்களும் பலர் உண்டு. வாழை இலை விற்று காய்ந்த வயிற்றில் கொஞ்சம் கஞ்சி வார்க்கின்ற வாழ்க்கையை ஒட்டி கொண்டிருப்பவர்களும், வெற்றிலை பாக்கி வியாபாரத்தில் குடும்ப வாழ்வையை அமைத்துக் கொண்டிருப்பவர்களும், காடு மேடுகளை சீர்திருத்தி நல்ல கழனிகள் ஆக்கி விவசாயம் பார்ப்போரும், துணி விழுக்கின்ற தொழிலாளியானாலும் முடிதிருத்துகின்ற பணியானாலும் வீதியின் சந்தியிலே நின்று போண்டாவடை விற்று சிற்றுண்டி விற்று வயிற்றை வளர்ப்போரும் கூட பொறுப்புடன் உழைத்து தினம் சேர்த்திய வியர்வை துளிகளால் நனைந்த சில்லறைகளை சில ஆயிரங்களாக சேர்த்து அம்மன் சன்னதியில் காணிக்கையாக்கிய நிகழ்வுகள் நெஞ்சம் நெகிழ்ந்தவை, உயிருள்ளவரையிலும் யாராலும் மறக்க முடியாதவை, என்றென்றும் நினைவில் நிற்பவை.
முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி என்றாலும், மயிலுக்கு போர்கிருந்த பேகன் என்றாலும், இந்த கடையேழு வள்ளல்களை பற்றியெல்லாம் இலக்கியத்தில் பதிய வைக்க பெரும் புலவர்கள் கூட்டம் என்று இருந்தது. ஆனால் செல்வ செழிப்பிலே மூழ்கி திளித்த இந்த மன்னர்களை விட நமதூரில் ஆன்மீக பணி சிறக்க ஓடோடி வந்து பெரும் நிதி கொடுத்தோரும், நிதி குறைந்தவர்கள் காசுகளாக அள்ளி வழங்கியோரும், அதுவும் இல்லாதோர் இனிய சொற்களால் இப்பணி சிறக்க உடன் உழைத்தோர்களும் காலமெல்லாம் போற்றுதலுக்குடையவர்கள், உயிருள்ளவரையிலும் மறக்க முடியாதவர்கள். 8 திசைக்கும் இந்த செய்தியை சொல்லி அருள்மிகு பொன்மாரியவனின் ஏற்றம் உரைத்திடுவோம். எல்லோரும் வியந்து போற்றி புகழவே புதிய ஆலய திருப்பணிகளை விரைவில் நிறைவு செய்வோம். 1000 ஆண்டுகள் எங்கும் புகழ் விளங்க, மக்கள் அனைவருடைய நல்வாழ்வு உயர, தங்கு வளமுடனே அம்மன் தனியாட்சி செய்து அருள் வழங்கவும் ஆலய பணிகளை குறைவின்றி நிறைவு செய்வோம். உங்கள் ஒத்துழைப்பை மேலும் எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.